Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நீ வற்றாத நீரூற்று. ஆமீன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இது மனுஷன் சொல்ற வார்த்தை இல்ல, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை. நீ வற்றாத நீரூற்று. நீரூற்று என்பது தண்ணீர் சுரக்கிற இடம். எப்பவுமே சுத்தி பசுமையா தான் இருக்கும், செழுமையா தான் இருக்கும். அதுவும் வற்றாத நீரூற்றுனா எந்த காலத்திலையும் மழை இருந்தாலும் இல்லாட்டியும் வெயில் அடிச்சாலும் அடிக்காட்டியும் எல்லா காலத்திலையும் அந்த நீரூற்று வற்றவே வற்றாதான். அப்படிப்பட்ட நீரூற்றா கர்த்தர் உங்களை மாற்ற போறாரு. நீங்க செல்ற இடம், போகிற இடம், எல்லா இடத்துலயும் ஒரு செழிப்பு உண்டாக போகுது. உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் வைக்க போறாரு. நீங்க போற இடம், நீ வேலை செய்யற இடம், நீ ஊழியம் செய்யற இடம், குடும்பம், இந்த தெருவு இருக்கு, எல்லா இடத்துக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைக்க போறாரு. அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா உங்களை மாத்த போறாரு. உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க முடியாத காலி கூட என்ன பண்ணிச்சா, ஒரு குடத்துல அந்த எண்ணெய் வந்து பக்கத்துல எல்லா குடத்தையும் நிரப்பிச்சு இல்லையா, அந்த எண்ணெய் அப்படிப்பட்ட அபிஷேகம் என்ற எண்ணெய் உங்களுக்கு ஊற்றி நீங்க உங்களை கொண்டு அநேகரை அபிஷேகிக்க முடியாத, அநேகரை ஆசீர்வதிக்க முடியாத, ஆயிரங்கள் லட்சங்களை ஆசீர்வதிக்க முடியாத கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. வற்றாத நீரூற்று. அந்த நீரூற்று எங்க போனாலும், போகிற இடம், செல்ற இடம், பாயிற இடம், எல்லா இடத்துலயும் ஒரு செழிப்பு உண்டாகும், ஒரு பசுமை உண்டாகும், வறட்சி நீங்கி போகும். அப்படிப்பட்ட வெளியேற பெற்ற பாத்திரமா கர்த்தர் உங்களை மாற்ற போறாரு. நீங்க வற்றாத நீரூற்று. நீங்க செய்யற எல்லா காரியம் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு செழிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாள்ல தரப்பாரு. விசுவாசத்தோட காத்துருங்க. நீ வற்றாத நீரூற்று, நீர்ப்பாய்ச்சான தோட்டத்தை போடும் வற்றாத நீரூற்றையும் போல இருப்பான்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா உங்களை மாத்த போறாரு. நீ கைது செய்ய எல்லா காரியங்களிலும் ஒரு செழிப்பு உண்டாக போகுது. விசுவாசத்தோட காத்துருங்க. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். God bless you.